இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது எலியாங்கிற ஒரு மனுஷன் பாடுள்ள மனுஷனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் இந்த உலகத்தில் அவர் பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி இயேசுவே என்ன செஞ்சுருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு, பாடுகள் தான் உண்டு. ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலையும் நம்ம ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். இந்த எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சாரா, கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எதுக்காக ஜெபம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யாதபடிக்கு எனக்கு என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். கருத்தாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செய்யலை, 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், யாராவது எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் எதுக்காக ஜெபிக்கணும்னே என்ன செய்ய முடியல, சொல்ல தெரியாத ஒரு சூழ்நிலையில் சில நேரம் என்ன செஞ்சிருவோம், காணப்படுவோம். ஒருவேளை நம்ம தேவ சமூகத்தில் போகும்போது கூட எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரம் என்ன செய்வோம், குழப்பத்தில் காணப்படும். அப்படி இல்லாதபடி நம்ம கருத்தாக இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக இதற்காக ஜெபம் பண்ணணும், தேசத்துக்கு இதுக்காக ஜெபம் பண்ணணும், தொழிலுக்கு இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும், அப்படி தெளிவாக நம்ம அறிந்து கருத்தாக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. பாருங்கள், இந்த எலியா கருத்தாக ஜெபம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மழை பெய்யாதபடிக்கு அவன் ஜெபம் பண்ணால், அதே மாதிரி என்ன செய்யலை, மழை பெய்யலை. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் மனம் திரும்பின பிறகு மழை பெய்யும்படி என்ன செஞ்சா, கருத்தாக ஜெபம் பண்ணினா, அதே மாதிரி என்ன செஞ்சது, மழை பெய்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது 7 முறை ஜெபம் பண்ணானா, முழங்காலில் முகம் படும்படி என்ன செஞ்சான், தெய்வ சமூகத்தில் 7 முறை என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், மறுபடியும் மழையை கொடுத்து என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட தெய்வ சமூகத்துக்கு போகும்போது நம்ம கருத்தாய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை என்ன செய்கிறவராக இருக்கிறாரு. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த தியானித்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிற அந்த பழக்கம் எங்களுக்கு இருக்கட்டப்பா. எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எதற்காக ஜெபிக்கிறோங்கிறத அறிந்து கருத்தாய் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஜெபித்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.